தன் பசியை தீர்க்க நீ பெற்ற மகனையே சமைத்துக் கொடு என்று ஒரு துறவி கேட்டால் எந்த தந்தையாவது அதை செய்வாரா? ஆனால் வரலாற்றில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவர் பெயர் சிறு தொண்டர். சிவனடியார் ஒருவருக்கு உணவளிக்காமல் அவர் அன்றைய பொழுதை தொடங்க மாட்டார். ஒரு நாள் ஈசனே ஒரு சிவனடியார் கோலத்தில் அவர் இல்லத்திற்கு வருகிறார். பசியோடு வந்த அடியார் ஒரு விசித்திரமான நிபந்தனை போட்டார். நான் உண்பது சாதாரண உணவு அல்ல. ஒரு தாய்க்கு ஒரு மகனாகவும் உடலில் எந்த குறையுமில்லாத பிள்ளையை சமைத்து போட்டால் மட்டுமே உண்பேன். பதறவில்லை அந்த தம்பதி. சிவனடியார் பசி தீர்க்க என் மகனையே தருகிறேன் என்று துணிந்தார் சிறு தொண்டர். மகன் சீராளனை அழைத்து வந்து சொன்னபடியே சமைத்து படைத்தனர். அந்த தியாகத்தின் உச்சத்தை பார்த்து உலகமே நடுங்கியது. உணவு தயாரானதும் அடியார் சொன்னார், சிறு தொண்டரே, உன் மகனை கூப்பிடு, ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணலாம். நீங்கள் உணவருந்துங்கள் சுவாமி, அவன் இப்போது வரமாட்டான். நீ வெளியே சென்று கூப்பிடு தாயே, அவன் வருவான். தாய் கதறிக்கொண்டே சீராளா என்று அழைக்க மரணத்தை வென்று ஓடி வந்தான் அந்த சிறுவன். அங்கே நின்றது அடியார் அல்ல, சாட்சாத் அந்த பரமேஸ்வரன். பக்தியின் உச்சத்தை சோதித்த ஈசன் அவர்களுக்கு முக்தி அளித்தார். சிறு தொண்டரின் இந்த பக்தி இன்றும் ஒரு மகா காவியம்.